1000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு ஜிபிஎஸ் வசதியும் இல்லாமல், திசைகாட்டிகள் கூட இல்லாத ஒரு காலத்தில், ஒரு தமிழ் மன்னன் தன் கப்பற்படையை அழைத்துக் கொண்டு கடலின் நடுவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒரு நாட்டையே வென்றான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது கற்பனை அல்ல, நம் சோழர்களின் ரத்தத்தில் ஊறிய வீரம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலத்தை மட்டும் ஆளாமல் கடலையே தன் காலடியில் வைத்திருந்த தமிழர்களின் கடல் ஆளுமையை பற்றித்தான். சோழர்கள் எப்படி உலக நாடுகளுக்கு சென்றார்கள்? அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம் என்ன? வாருங்கள் வரலாற்றுக்குள் பயணிப்போம். முதலில் நாம் பார்க்க வேண்டியது அவர்களின் கப்பல்கள். சோழர்கள் வெறும் படகுகளை பயன்படுத்தவில்லை. அவர்கள்தான் தாராணி, லோலோ மற்றும் மிகப்பெரிய கப்பம் போன்ற கப்பல்களை கடலின் மலை போல் நின்றன. கப்பலை நீர் புகாதவாறு உருவாக்க அவர்கள் பயன்படுத்திய அந்த தார் மற்றும் தாவர எண்ணெய் கலவை இன்றும் வியக்கத்தக்கது. குறிப்பாக கப்பலின் அடிப்பகுதியில் ஓட்டை விழுந்தால் அதை சரி செய்ய அவர்கள் வைத்திருந்த மாற்று ஏற்பாடுகள் நவீன பொறியியலுக்கு சவால் விடுபவை. கடல் நீர் கப்பலுக்குள் வராதது. அதே சமயம் சோழர் கப்பல் உலகையே ஆளும் என்பது அப்போதைய தாரக மந்திரமாக இருந்தது. கடல் நீரோட்டமும் திசை அறிதலும். சரி, கடலின் நடுவில் வழி தெரியாமல் எப்படி பயணித்தார்கள்? இங்கேதான் தமிழர்களின் வானியல் அறிவு கை கொடுத்தது. பகலில் சூரியனின் நிழலையும் இரவில் நட்சத்திரங்களின் இடத்தையும் வைத்து அவர்கள் திசையை துல்லியமாக கணித்தனர். முக்கியமாக வங்கக்கடலில் வீசும் பருவக்காற்றை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த வேகத்தை பொறுத்து மிக குறுகிய காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வந்து சென்றடைந்தனர். இது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல, பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி மற்றும் அனுபவத்தினால் கிடைத்த வெற்றி. சோழர்களின் கடற்படை வலிமைக்கு உச்சக்கட்ட உதாரணம் முதலாம் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயம். அவர் மீது தொடுத்த உலகப் போர் வரலாற்றிலேயே மிக முக்கியமான கடல்வழி போர். இன்றைய இந்தோனேசியா, மலேசியா, அதுதான் அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீ விஜயமாக இருந்தது. தன்னுடைய யானைகளையும் குதிரைகளையும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் பிரம்மாண்டமான கப்பல்களில் ஏற்றி கடலில் பல வாரங்கள் பயணித்து திடீரென அந்த நாட்டின் துறைமுகங்களை முற்றுகையிட்டார். எதிரி நாடுகள் கனவிலும் நினைக்காத ஒரு வேகம் அது. இதன் மூலம்தான் தென்கிழக்கு ஆசியாவில் வணிக பாதையை சோழர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். சோழர்கள் சென்ற இடமெல்லாம் போரை மட்டும் செல்லவில்லை, நமது கலை, பண்பாடு மற்றும் வணிகத்தை கொண்டு சென்றனர். சீனா வரை சோழர்களின் வணிக தூதுவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று கம்போடியாவில், இந்தோனேசியாவிலும் நாம் பார்க்கும் பிரம்மாண்டமான கோயில்களும் அங்கு மக்களின் வாழ்க்கை முறையும் தமிழர்களின் தாக்கம் இருப்பதற்காக இந்த கடல் வழி பயணங்கள் முக்கிய காரணம். மிளகு, ஏலக்காய், பட்டு மற்றும் தங்கம் என உலக பொருளாதாரத்தை தமிழர்கள் தீர்மானித்த காலம் அது. கடலை ஒரு ஏரியைப் போல கையாண்டவர்கள் நம் முன்னோர்கள். திரைக்கடல் ஓடியும் திரைவையம் தேடு என்று பழமொழி சும்மா பிறக்கவில்லை. சோழர்களின் இந்த கடல் பயணம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. சரியான திட்டமிடலும் துணிச்சலும் இருந்தால் எந்த ஒரு இலக்கையும் நாம் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். சோழர்களின் வரலாறு பற்றி இன்னும் எதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.